கேரள மாநிலம் கண்ணூரில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் நடத்துனரை சரமாரியாக தாக்கிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத் வணக்கம். எத்தனை பேர் கொண்ட கும்பல் நடத்துனரை தாக்கியிருக்கிறார்கள்? நடத்துனரின் நிலை என்ன நடவடிக்கை இந்த சம்பவத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்குட்பட்ட தலசேரி பகுதியில் இருந்து பெருங்கத்தூர் பகுதியை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் ஏறிய 3 பேர் கொண்ட கும்பல் பேருந்தில் பயணிகளுக்கு பயணச்சீட்டு விநியோகித்துக் கொண்டிருந்த நடத்துனரான இடிங்கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவை சரமாரியாக தாக்கியது. இதனால் அவர் கீழே விழவே தொடர்ந்து அந்த கும்பல் அவரை தாக்கியது. கும்பலின் தாக்குதலால் காயமடைந்த விஷ்ணுவின் வாயிலிருந்து மூக்கிலிருந்தும் ரத்தம் வடிந்த நிலையில் பயணிகள் அவரை உடனடியாக தலச்சேரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவம் தொடர்பாக சொக்கிலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில் முந்தைய தினம் பேருந்தில் ஏறிய கல்லூரி மாணவி ஒருவர் பஸ் பாஸ் இல்லாமல் பேருந்தில் ஏறியதால் அவரிடம் பயணச்சீட்டு வாங்குமாறு நடத்துனர் விஷ்ணு கூறியுள்ளார். அவர் பயணச்சீட்டு வாங்க மறுக்கவே இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த கல்லூரி மாணவியினுடைய கணவரான நபர் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த சம்பவத்தினுடைய மறுநாள் பேருந்தில் ஏறி விஷ்ணுவை தாக்கியதாக தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பாக சொக்கிலி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.